அனைவருக்கும் சிவவணக்கம். சுலபமாக புரிந்து கொள்ள இந்த காணொளி எளிமையான தமிழிலும் ஆங்கிலத்திலும் தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அறிஞர்கள் அடியனை மன்னித்தருள வேண்டும். இந்த முறை இந்த காணொளியில் 4ஆம் திருமுறையில் 1வது பாடலாக விளங்குகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்ற பாடலை பற்றி பார்க்க போகிறோம். In this video, we are going to look at Kutra-Inavaru Vilakagilir song. It is in the 4th Tirumurai, sang by Tirunavukarasu Swamigal. Before we go into the song, let us think about the history of Tirunavukarasu Swamigal very briefly. பாடலுக்கு செல்வதற்கு முன்பு திருநாவுக்கரசு சுவாமிகள் பற்றிய சுருக்கமான வரலாறை சிந்திப்போம். அப்பர் என்று அழைக்கப்பெறும் திருநாவுக்கரசு சுவாமிகள் சமயக்குறவர்கள் 4 இருக்காங்கள, அவங்களுக்கு காலத்தால இவர் மூத்தவர். 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இவர் இயற்பெயர் மருள்நீக்கியார். அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் மருள்நீக்கியார். இளமையில் தன் பெற்றோரை இழந்து குடும்பத்தில் ஏற்பட்ட துன்பங்களை கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறம் துறந்து தமது தமக்கை திலகவதியாரை பிரிந்து சமண சமயத்தில் சார்ந்து நின்றார். திலகவதியார் தனது தம்பி மருள்நீக்கியார் வீடு திரும்ப வேண்டும் என்று சிவபெருமானை அனுதினமும் வேண்டுகிறார். Appar was born in the late 6th century. His childhood name was Marunikkiyar. He is orphaned. He was raised by his elder sister Tilagavadiyar. When he was grown up, Appar turned into Jainism. He left home. He joined the Jain monastery. Tilagavadiyar was not pleased with his brother's conversion to Jainism and prayed to Lord Shiva every day to bring him back to her and back to Saivism. கருணை உருவமான இறைவன் திலகவதியாரின் கனவில் தோன்றி, திலகவதியாரே, கவலை வேண்டாம், சூளைநையை கொண்டு உன் தம்பியை யாம் ஆட்கொள்வோம், நாளை உன்னிடம் வந்து சேர்வான் என்று கூறி மறைகின்றார். Lord Shiva appeared in the dream of Tilagavadiyar and promised her that Marunikkiyar will be back to her and he will be afflicted with stomach pain. மறுநாளே தருமசேனர் என்று விளங்குகின்ற மருள்நீக்கியாருக்கு தீராத வயிற்று வலி, துடித்து போனார். சமணர்கள் செய்த மருத்துவங்கள் மந்திரங்கள் எதுவுமே பலனளிக்கவில்லை. அந்த நிலையில என்ன செஞ்சாரு, இரவோடு இரவாக யாருக்குமே தெரியாம தமது தமக்கையார், அதாவது திலகவதியார் இருக்கும் திருவதிகை சென்று அடைவது என்று தீர்மானம் செய்தார் மருள்நீக்கியார். Severe stomach pain developed for Marunikkiyar. He and Jain monks tried various ways but couldn't get cured. So he thought of visiting his sister at Tiruvadigai. தனது தமக்கையை சென்றடைந்தார் மருள்நீக்கியார். தமக்கு உதவும்படி கேட்கின்றார். மருள்நீக்கியார் asked help from Tilagavadiyar to make him to get cured from the stomach pain. Tilagavadiyar advised her brother on the sacredness of Vibhuti and asked him to chant Panchakshara mantra. திலகவதியார் அம்மையார் 5 எழுத்து மந்திரத்தை ஓதச் சொல்லி தனது தம்பிக்கு திருநீறு அளித்தார். அதன்படியே மருள்நீக்கியார் தனது திருமேனி முழுவதும் திருநீறு பூசிக்கொண்டார். மருள்நீக்கியார் applied the sacred white ash, that is vibhuti, on his forehead and all over his body and chanted Panchakshara mantra. 5 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செஞ்சாங்க திலகவதியார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, திருநீரு தனது மேனி முழுதும் பூச சொல்லிட்டாங்க. அதையும் செஞ்சிட்டாரு மருள்நீக்கியார். இறுதியாக என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் திருவடியை சரணாகதி அடை, அதாவது திருவதிகை வீரட்டானீஸ்வரர் கோயிலுக்கு சென்று இறைவன் சந்நிதியில் சரணடைக என்று மறுபடியும் உபதேசம் செய்கின்றார். அதன்படியே திருநாவுக்கரசர் திருக்கோயிலை வலம் வந்து தரையில் விழுந்து பெருமானை வணங்குகின்றார். அவரது சன்னதியில் நின்று கூற்றாயினவாறு என்று தொடங்கும் பதிகத்தை பாடுகின்றார். என்ன ஆச்சரியம்,
ரெண்டாவது பாடலை பாடி முடிச்சிட்டோன்னே அவருடைய இந்த சூளை நோய் இருக்குல்ல, எங்கதான் போனிச்சு தெரியல, போயிருது. அதுக்கப்புறம் முழு பதிகத்தையும் அவர் பாடி முடிக்கின்றார். பதிகத்தை பாடி முடிச்ச கையோட இறைவனுடைய திருவுருளால் அவருக்கு நாவுக்கரசர் என்று பெயரும் சூட்டப்படுகின்றது. Appa sang his first Devaram verse in front of Lord Veerattaneswarar at Tiruvadigai, pleading before the Lord for relief from the pain. As he sang the second verse, he was miraculously cured of his stomach illness. Thereafter, he came to be known as Navukarasar, meaning the king of speech. Now we go word by word first. கூற்றா இனவாறு விளக்ககிலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும், பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், the rue here, எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே, குடரோடு துடக்கி முடக்கிட, ஆற்றே அடியேன் அதிகை கெடில, வீரட்டானத்துறை அம்மானி. அதிகை கெடில அப்படி என்றால் திருவதிகை என்ற கெடில நதிக்கரையில் உள்ள வீரட்டானத்துறை அம்மானே என்றால் அட்ட வீரட்டான தலத்தில் உறையும் என் தலைவனே. The Lord who is residing at Tiruvadigai, known as Veerattaneswarar. நான் அறியேன், எனக்கே தெரியாமல் கூட கொடுமை பல செய்தன, நான் பல கொடுமைகளை செய்திருக்கலாம். Without me knowing, I have committed a lot of sin. ஏற்றாய் என்றால் எருது மேல் ஏறியவனே. இரவும் பகலும் என்றால் எப்பொழுதுமே 24 மணி நேரமும் 7 நாட்களும், அடிக்கே உன் திருவடிக்கே, தெரியாது வணங்குவன் எப்பொழுதும், எப்பொழுதுமே உன் திருவடியை வணங்கிக் கொண்டிருப்பேன். Without I am knowing, I have done a lot of sin. The God that is on bull, I will be surrendered to your feet 24 times 7, 24 hours and 7 days, and I will always pray to you. தோற்றா எப்படி வந்தது என்று தெரியாமல், அகம்படியே உள் உறுப்புகளையே கூற்றுவன் உடலையும் உயிரையும் பிரிப்பது போல, கூற்றாயினவாறுன்னு படியிருக்காருல, கூற்றுவன் எப்படி கூற்றுவன் யமன் உயிரையும் உடலையும் பிரிச்சா எப்படி வலி வலிக்கும், அப்படி என் உள் உறுப்புகளையே உருக்கி எடுக்கிறது போல எனக்கே தெரியாமல் வந்த இந்த வலி, குடலோடு செயல்படாமல் முடக்கி விடுவது போன்ற வலி, குடரோடு துடக்கி முடக்கிட, ஆற்றேன் என்னால் பொறுக்கவே முடியவில்லை, அடியேனால் இந்த வலியை பொறுக்கவே முடியவில்லை. As the Yaman, Lord Yaman come and take the soul from the body, which cause a lot of pain, that much of pain I'm suffering, the pain that I don't know how it happened to me, which is throughout all over my body, and I couldn't bear this pain. என் வயிற்று வலியை, the pain in my stomach. விளக்ககிலீர், வலியை விளக்குவீர். Please remove this pain from my body. Please cure me. Now let us go through the literal explanation first. எழுத்தியல்பான இலக்கத்தை முதலில் பார்ப்போம். அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானி. இப்ப திருநாவுக்கரசர் எங்க இருக்காரு? திருவதியில இருக்காரு. வீரட்டானேஸ்வரர் கோயில் இருக்காரு. அதனால அவரு அந்த வீரட்டானத்துறை அம்மானி, வீரட்டானத்தில் குடியிருக்கும் எம்பெருமானே, என் மன்னவனே என்று பாடுகின்றார். Since Tirunavukarasa is at the Tiruvadigai Veerattaneswarar temple, so he is actually referring to Tiruvadigai Veerattaneswarar Swami. கொடுமை பல செய்தன நான் அறியேன். மருநீக்கர் எங்க இருந்தார் இதுக்கு முன்பு? அதாவது அவங்க அக்காவை பார்க்கறதுக்கு முன்பு சமண மதத்தை தழுவி இருந்தார் இல்லையா? அப்ப அவர் நிறைய சிவநிந்தைகள் செஞ்சிருக்காரு, அறிந்தோ அறியாமலோ எவ்வளோ தவறு செஞ்சிருக்கேன் இறைவா அப்படி சொல்லிட்டு அழுகின்றார், புலம்புகின்றார். Before he comes to his sister, Marunikar was practicing Jainism, which is against the philosophy of Saivism. So
he is actually regretting for all that bad deed that he has done before his life. ஏற்றாய் ஏற்றாய் ஏறு என்றால் இடபம். ஏறு means bull. ஏற்றாய் means the god who is on the bull. விடை ஏறியவன். இடபம் ஏற்று ஏறிய சிவபெருமானே அப்படின்னு சொல்றாரு. அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இதுக்கு முன்பு மருள்நீக்கியார் எங்க இருந்தாரு? சமண சமயத்துல இருந்தார் இல்லையா? அவர் தவற உணர்ந்துட்டாரு. உணர்ந்துட்டு இப்ப என்ன செய்யறாரு? இனிமேல் இறைவா உன் திருவடியை நினைச்சு கொண்டிருப்பேன், எப்பொழுதுமே உன்னையே வணங்கி கொண்டிருப்பேன் என்று சபதம் செய்கிறார். அதாவது 24 மணி நேரம் 7 நாட்களும் நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன், உன்னையே வணங்கி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மருள்நீக்கியார் is pledging that he will be praying to Lord Shiva 24 hours 7 days and he will be thinking of the feet of the Lord. கூற்றா இனவாறு. கூற்றுவன் என்றால் யமதர்மன். எப்படி யமதர்மன் அந்த உடலை விட்டு உயிரை கயிறை போட்டு இழுக்கும் பொழுது அந்த உடலுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் ஏற்படுமோ, துன்பம் ஏற்படுமோ, அது போல என் வயிற்று வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன் இறைவா அப்படின்னு வர்ணனை செய்கின்றார் திருநாவுக்கரசர். கூற்றா இனவாறு மீனிங்ஸ் டு சே கூற்றுவன் மீன்ஸ் Lord Yama. The way Lord Yama pulled the soul from the body caused the pain to the body. That's how I am going through the unbearable pain. தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன். தோற்றா means without me knowing, எனக்கு தெரியாமலே வந்த வயிற்று வலி. என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட. உடம்பு பூரா வலிக்கிற வலி, குடலையே பிச்சு எடுக்கிற மாதிரி, புடுங்கி எடுக்கிற மாதிரி இந்த உடம்பை முடக்கி விட்டுருச்சு. ஒரு செயலும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வலி எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஆற்றேன் அடியேன், என்னால தாங்க முடியல. The very unbearable pain that I'm suffering. I couldn't move my body anywhere and the whole body is aching. I don't know how it has happened. That's what he's trying to say here. விலக்ககிலீர். இறைவன் திருவருளால் தனது நோய் தீர வேண்டும் என்று புலம்புகின்றார் திருநாவுக்கரசர். விலக்ககிலீர் means please remove this unbearable pain, stomach pain from my body. Well, we have done with the literal explanation. Let us go ahead with spiritual explanation. ஆன்மீக விளக்கத்தை சிந்திப்போம். அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானி. அதே விளக்கம்தான், the same meaning. திருவதிகை என்னும் ஊரில் வீற்றிருக்கும் வீரட்டானீஸ்வரர் சுவாமியே. The Swami Veeratanishwara that residing in Tiruvadigai. கொடுமை பல செய்தன நான் அறியேன். இங்கே திருநாவுக்கரசர் தனது பிறப்பை பற்றி பேசியிருக்கலாம். கர்ம வினையின் அடிப்படையில் மருள்நீக்கியார் என்று பிறப்பெடுத்திருக்கும் அவர் தான் அறிந்தோ அறியாமல் செய்த கர்ம வினையை இங்கே குறிப்பிட்டிருக்கலாம். திருநாவுக்கரசர் may referring to his last karma which caused the birth as மருள்நீக்கியார். ஏற்றாய் அதே விளக்கம்தான். ஏறு என்றால் இடபம். ஏறு மீன்ஸ் புல். இடபம் மீது ஏறிய இறைவன், விடை ஏறியவன், the Lord on the bull. தர்ம விடையை தன் கையில் அடக்கி ஆட்கொண்டிருக்கின்ற இறைவன். அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இங்கே திருநாவுக்கரசர் இறைவன் திருவடியை நினைத்து சரணாகதி அடைந்ததை விவரத்தை கூறுகின்றார். இப்பொழுதும் அவர் இறைவன் திருவடியை சரணாகதி என்று இருப்பேன் என்று கூறுகின்றார். இங்கே உன் திருவடியை கதி என்று வீழ்ந்து விடுகிறேன் என்று சபதம் எடுக்கின்றார். I totally surrender to your feet. That's what he is pledging here. கூற்றாயின வாறு விலக்ககிலேர். அதாவது
கூற்றுவன் யமன் எப்படி உடலையும் உயிரையும் பிரிப்பது போல, எம்பெருமானே இறைவா, நீ எனது மும்மலங்களை என் ஆன்மாவிலிருந்து விலக்க வேண்டும். Like Yama detached the soul from the body, Tirunavukarasar may be praying to the Lord, saying that, please detach the impurities from my soul. தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றின் அடியே. திருநாவுக்கரசர் ஒரு அருளாளர், இறைவன் திருவருளை பெற்றவர். அவருக்கு இந்த உடலால் ஏற்படும் துன்பங்கள், நோய் பெரிதாக தெரியாது. ஆகவே அருளாளர்கள் பிறவி பிணியை தான் நோயாக குறிப்பிடுவார்கள். ஆணவம், மாயை, கண்மம், இது ஆன்மாவை கட்டி போட்டு முடக்கி விட்டு இறைவன் திருவடியை நெருங்காமல் செய்து விடுகின்றது. பிறவி பிணியில் ஆழ்த்தி விடுகின்றது. இதையே தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட, அவரால் இந்த பிறவி பிணியிலிருந்து விடுபடாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று துன்பப்படுகின்றார். Tirunavukarasar may be referring to Anava, Kanma and Maya, which totally disable the soul from reaching the Lord feet to go towards liberation. So, he is referring to this kind of situation as his actual illness, actual pain that he is going through, stuck in the cycle of birth and rebirth. ஆன்மீக ரீதியாக நோய் பிணி என்று சொன்னாலே அது பிறவி துன்பத்தை தான் குறிக்கும். According to spiritual meaning, whatever illness or the pain that going through by the soul is actually referring to the cycle of birth and rebirth. That is actual pain for the soul. பிறவி பிணி பற்றிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக 8ஆம் திருமுறையை பார்த்தோம் என்றால், தாதாய் மூவே உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே என்று மாணிக்கவாசகர் பாடியிருக்கின்றார். 3ஆம் திருமுறையில் திருஞான சம்பந்தரும் பிறவி பிணி மூப்பினோடு நீங்கி இமை யோருலகு பேணருளுருவார் என்றும் பாடியிருக்கின்றார். இந்த பாடலுடைய பின்னணி, அப்புறம் இந்த பாடல் வரிகளை பார்த்தோம்னா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முப்பொழுதும் 5 எழுத்து மந்திரத்தை நம்ம ஓத வேண்டும், திருநீர் பூச வேண்டும், சிவச்சின்னங்களை அணிந்து இறைவன் திருவடியை சரணாகதி அடைந்தால் பிறவி பிணியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இதுதான் நமக்கு திருநாவுக்கரசர் கூற்றாயின் அவ்வாறு விளக்குகிறீர் என்ற பாடல் மூலமாக நமக்கு விளக்கு வருகின்றார் என்று புரிந்து கொள்வோம். If we wanted to liberate from the cycle of birth and rebirth, we have to chant the Panchakshara mantra, apply the vibhuti, and wear all the sivachinnangal and surrender to the feet of the Lord. இறுதியாக இந்த பதிகம் உடல் குற்றமாகிய சூளை நோயினையும் உயிர் குற்றமாகிய பிறவி பிணியையும் தீர்க்கும் என்று சேக்கிழாரால் புகழப்படுகின்றது. அதாவது இந்த கூற்றாயினவாறு என்று தொடங்கும் பதிகர் மூலமாக. The whole padigam of this song is believed to cure us from our bodily illness and also our soul disability towards liberation. இறுதியாக பாடலை பாடி முடிவுக்கு வருவோம். திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விலக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு
முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் திருவடி போற்றி போற்றி. இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. Thank you for watching. நன்றி, வணக்கம்.